கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? பிரைஸ் காட். இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். மத்தேயு 12:42 வசனத்தை வாசிக்கலாம். தென் தேசத்து ராஜஸ்திரீ. ஒரு நிமிஷமா, அந்த ஆன்லைன்ல கரெக்டா இருக்காதுன்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. படிங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்தாவி. போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்கள்ல பல அற்புதங்களை, அடையாளங்களை எல்லாரும் காணும்படி செய்துகிட்டே வர்றாரு. 1-2 கிடையாது, அனுதினமும் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வர்றாரு. அப்படி அனுதினமும் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு வந்தோம். சில வேத பாரகர் இவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க மனம் இல்லாம இவர்கிட்ட இருந்து வெளியரங்கமா, அதாவது அந்த நாட்கள்ல எலியா போன்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் செஞ்ச மாதிரி வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்றது, அந்த மாதிரி வெளியரங்கமா ஏதாவது ஒரு அடையாளத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, ஏதாவது எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் திட்டாரு அவங்கள. நீங்கள் அப்புறம் பைபிளில் படிங்க, வீட்டில் போய். கொஞ்சம் மோசமாக பேசுகிறாரு அவங்கள. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவு வராதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீங்கள் என்னை விசுவாசிக்கலைன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடையாளம்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அடையாளம் ஏற்கனவே யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் 3 நாள் பூமியின் வயிற்றில் இருப்பார், அதை வேணா பார்த்து நீங்கள் விசுவாசிக்கிறதா இருந்தால் விசுவாசிங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பிட்டாங்க. அந்த நினிவே பட்டணத்தார் இருந்தால் உங்களை பார்த்து அவனுங்களே இப்போ உங்களை குற்றம் சாட்டுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ஆண்டவரை அறியாமல், ஆண்டோட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு, அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறார். தென் தேசத்திலிருந்து ஒரு ராஜஸ்திரீ போனா சாலமோனை பார்க்கறதுக்கு. அவள் ஆண்டவரே அறியாதவ, அவள் வேற ஒரு தேசத்துக்காரி. அவள் போய் ஒரு முறை சாலமோனை பார்த்து ஒரே ஒரு முறை அவளோட ஞானத்தெல்லாம் அந்த பெண் கேட்ட உடனே அவள் இந்த சாலமோனுடைய ஞானத்தை அப்படி பிரமிச்சு மெச்சிக்கிட்டா. அந்த பெண் இப்போ இருந்தால் கூட உங்களெல்லாம் பார்த்து அவளே நியாயத்தீர்ப்பு நாளில் உங்கள் மேலே குற்றம் சுமத்துவா அப்படின்னு சொல்கிறார். அப்போ விசுவாசிக்காத அவருடைய பிள்ளைகளை இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா கடிந்து கொள்றாரு. அவருடைய பிள்ளைகளை இல்லை, அந்த வேத பாரகர், பரிசேயர் போன்ற மத தலைவர்களெல்லாம் இங்கே கடிந்து கொள்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறாரு. சாலமோனை பார்த்த தென் தேசத்து ராஜஸ்திரீ உங்களை குற்றம் சுமத்துவா, நான் யாரு? சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். 42 தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாரு. அவரை உங்களால் என்ன பண்ண முடியலன்னா புரிந்து கொள்ள முடியல. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான இருதயம் உங்ககிட்ட இல்லைன்னா, உங்களை மாதிரி மந்த இருதயம் உள்ளவர்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டு அவங்கள கடிந்து கொள்றார். நான் சொல்றேன், இன்றைக்கு சாலமோனிலும் பெரியவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆமே. இந்த ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அல்லேலூயா.
சரி, அவர் சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறதுனால உங்களுக்கு எனக்கும் என்ன நன்மை? ஏராளமான நன்மைகள் இருக்குது. நீங்க இந்த சாலமோன் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாலமோனை விட பெரியவராக இருக்கிற இவர்கிட்ட நீங்க இருக்கிறது, இவருடைய நிழல்ல இருக்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வாங்க 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அங்க 1-2 வசனங்களை கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 8:66 வசனம். 1 ராஜாக்கள் 8:66 வசனம். 8ஆம் நாளிலே 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கு தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காக சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோட தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். சந்தோஷப்பட்டு தங்களுடைய கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். நல்லா கவனிங்க, எப்படி போனாங்க? தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த எல்லா நன்மைக்காக சந்தோஷப்பட்டு. அப்படின்னா இப்படி ஒரு ராஜாவை தேவன் எங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த ஜனங்க எல்லாருக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த ஜனங்க சாலமோனுடைய நாட்கள்ல எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவனவன் தன் நிழல்ல சமாதானமா வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அவனுடைய இந்த சாலமோனுடைய அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரர்களுடைய சாப்பாட்டுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு அவர்களுக்கு இருக்குது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் வாசிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 1 ராஜாக்கள் 4:22. நாள் ஒன்றுக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகள் மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமா. அவ்வளவுதான். ஒரே ஒரு நாளைக்கு இவ்வளவுதான். அவர் எப்படி சொல்றாரு? 100 ஆடுகளுமாம் அப்படின்னா இதுதான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு அவரோட அரண்மனையில் அவருக்கு இருக்கிற சேவகர்களுக்கு ஆகிற சாப்பாட்டு செலவு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்க வாசிச்ச அதுக்கு முந்தின வசனத்தில் 20வது வசனத்தில் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜா. அவன் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றான். இந்த ராஜாவோட நிழல்ல இருக்கிற யாருக்குமே எந்த விதமான ஒரு குறையுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவை இந்த மக்கள் பெற்றதுக்காகத்தான் அங்க ஆண்டவரை துதிக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப சாலமோன் ராஜா அந்த நாட்கள்ல உலகத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ராஜாவா இருந்தான். ஏன்னா தேவன் அவன் அப்படி ஆசீர்வச்சார், அவன் அப்படிதான் மாத்தினார். சின்ன பிள்ளையிலேயே ராஜாவானதுனால ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டா நம்மால் வித்தியாசமாக கேட்பான். ஏதாவது அவன் ஞானம் வேணும்னு கேட்டான். ஞானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த ஞானத்தில் உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் அவன் ஆசீர்வச்சார். அப்படி ஆசீர்வதித்தது நிமித்தமாக அவன் கனத்திலும் ஞானத்திலும் பேர் பெற்ற ஒரு ராஜாவாக இருந்தான். பூமியில் இருக்கிற நானா ஜாதியான ஜனங்கள் அவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு வந்தாங்க. அவன் இடையில இருந்த மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அப்படின்றது இந்த சாலமோனை பற்றிய நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம். சரி, சாலமோனுடைய நிழல்ல இருந்தவங்களே அவ்வளோ சுகமா சௌக்கியமா இருக்கிறாங்கன்னா சாலமோனிலும் பெரியவருடைய நிழல்ல நீங்களும் நானும் வாழ்றோமே, நம்மளை ஆண்டவர் வெறுமையா விட்டுருவாரா, குறைவா விட்டுருவாரா? கட்டாயம் குறைவா விட மாட்டார். நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை நல்லா வைப்பார். ஆமென். என்ன விஷயம்னா, சில நேரங்களில் சாலமோனுடைய நிழல்ல இருந்துக்கிட்டு இங்க இந்த பாருங்க, இந்த வேத பாரகர்கள் மாதிரி சில ஆட்கள் புரியாமல் எதையாவது குழப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிறவர் யாருன்னே புரியலை. அதனால தான் இந்த தென் தேசத்து ராஜஸ்ரீ கிட்ட இருந்து நாம் சில விஷயங்களை படித்து கொள்ள வேண்டும். நீங்கள் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 13 வசனம் வரைக்கும் இந்த அம்மா வந்துட்டு போகிற வரைக்கும் இருக்கிறதான சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதல் வசனத்தை படிக்கலாம். முதல் வசனம் 1 ராஜாக்கள் 10:1. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு
அவனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரீக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த அம்மா சாலமோனை பற்றி ஏதோ கொஞ்சம் கேள்விப்படுறாங்க அவங்க ஊர்ல. உங்களுக்கு சாலமோனை பத்தி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, கிழக்கத்தி புத்திரர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறார், அவரை பத்தி தெரியுமான்னா ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை. நம்ம ஆளுங்க கொஞ்சம் சில நேரத்தில் மிகைப்படுத்தி சொல்றதுலயும் கொஞ்சம் அதிகமான ஆட்கள்லாம் இருக்கிறான், சில நேரத்தில் குறைவா சொல்றதுலயும் சில ஆட்கள் இருப்பான். அப்படி ஏதோ ஒன்று ரெண்டு சொல்ல போய் இந்த அம்மாவுக்கு என்னன்னா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு நேர்லாவே நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க. வந்து இப்போ சாலமோனை பார்க்கறதுக்கு வராங்க. பார்த்துட்டு சாலமோன்கிட்ட இந்த அம்மா என்னெல்லாம் மனசில் சந்தேகங்கள்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த சந்தேகங்கள்லாம் இவங்களுக்கு புரியாத, இவங்க ஒரு சாதாரணமான ஆள் நினச்சிடாதீங்க, இவங்க ஒரு பெரிய ராணி, ஒரு பெரிய தேசத்துக்கு இந்த சேபா நாடு அப்படின்னு சொல்லும்போது அதை ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அந்த ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள்லாம் இந்த நாடு எங்கே இருக்குதுன்னு இப்போ அவங்களுக்கு தெரியல. சில நேரத்தில் சிலர் அதை இது ஷேபான்னு போட்டிருக்குதுல, அது ஒருவேளை ஷாபாவாக இருக்கலாம், அது எத்தியோப்பியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சிலர் சொல்கிறாங்க, சிலர் அது அரேபியர்கள் வாழக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், அது எங்கே வேணா இருந்துன்னு போட்டோம். ஆக மொத்தத்தில் அப்படி ஒரு ராணி இருந்து இவரை பார்க்க வந்தாங்க. அதான் விஷயம். பல நேரங்களில் சில விஷயங்களை போட்டு ரொம்ப அதுக்கெல்லாம் மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்கக்கூடாது. வந்தாங்க, பார்த்தாங்க. அந்த நாடு கொஞ்சம் அவங்க நல்ல வசதியான நாடு அப்படின்றது மட்டும் தெரியுது, ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருள்கள் எல்லாம் அந்த மாதிரி. இப்போ அந்த ராணி வந்து இவரை பார்த்து இவர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா விடுகதையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்னெல்லாம் மனசில் இருந்ததோ எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. கேள்வியெல்லாம் கேட்டால் எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது, எல்லா கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இருக்குது. இவரால் சொல்ல முடியலன்ற அளவுக்கு பதிலே கிடையாது, எல்லா கேள்விக்கும் பதில் வச்சிருக்கிறார், பதில் சொல்லினே இருக்கிறார் அவர். அந்த அம்மா பதிலெல்லாம் பார்த்து மிரண்டு போய் ஆச்சரியத்தால் பிரம்ம கொண்டு பதிலெலாம் கேட்டியாம்மா, கேள்வியெல்லாம் கேட்டியா, லஞ்சுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் கூட்டும் போய் காட்டுறாரு. வீடு வாசல், வேலைக்காரங்களுக்கு கட்டி வச்சிருக்கிற கோட்ரஸு, அவர் வர்ற வழி, அப்படி இப்படின்னு அவங்களுக்கு சர்வன்ஸுக்கு இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த அம்மா அப்படி தான் போட்டிருக்குது பைபிளில், பிரம்மை கொண்டு. அப்படியே அந்த அம்மாவுக்கு என்ன பேசுறதுனே தெரில, ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு அந்த அம்மா சொல்லுது, ஐயா உன்னை பற்றி நான் பார்த்ததை விட எங்கள் கண்ணில் வந்து கண்டம் பாருங்க, இது வேற மாதிரி இருக்குது, எனக்கு இதில் பாதி கூட என்ன பண்ணல உனக்கு சொல்லலை, இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அவருக்கு காணிக்கையாக கொடுத்து அவங்களுக்கு அன்பளிப்புலாம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. சரி, இப்போ இந்த சாலமோன் கிட்ட இருந்து இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி கிட்ட இருந்து நாம் படித்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு 4-5 காரியங்களை வேகமாக சொல்கிறேன். இந்த சாலமோன் யாருக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து வர்றார், சாலமோனிலும் பெரியவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். கவனிங்க, இப்போ இந்த ராஜஸ்திரீ, சேபா நாட்டு ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு வராங்க. நான் சொல்றேன், சாலமோனுடைய ஞானத்தை அந்த அம்மா அழகா சொல்லுது பாருங்க. என்னன்னா இவரை பற்றியே ஞானத்தை சரியா சொல்ல முடியல. நீங்க பாருங்க 7வது வசனம் பாருங்க. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று நான் காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஞானம் அதிகமாயிருக்கிறது. நான் எவ்வளவு கேள்விப்பட்டனோ அதெல்லாம் விட உம்முடைய ஞானம் அதிகமானது. நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஞானமும் ஆண்டவருடைய செயல்களும் அளவிட முடியாதது. அதையெல்லாம் நாம் என்ன பண்ண முடியாதுன்னா அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவருடைய ஞானம் மொத்தத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னா அது தெரியாது. கவனிங்க, அது கடலை விட, இந்த வானத்தை விட, இந்த பிரபஞ்சத்தை விட அது பெரியது. ஆண்டவருடைய ஞானத்தை அளவிடவே முடியாது. நம்ம மூளை குட்டி மூளை, பிஞ்சு மூளையில ஆண்டவருடைய பெரிய ஞானத்தை நாம் அளக்க முடியுமான்னு அளக்கவே முடியாது. ஏன்னா அவர், கவனிங்க, அவர் காலாகாலங்களுக்கும் சிந்திக்கிறவர். இன்னைக்கு நாம்
பிறக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பேரிடப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல நீங்களும் நானும் பிறந்ததுக்கு அப்புறம் தான், வயிற்றுல உருவானதுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது நம்மளெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் அறிவாராம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, சில ஆட்களுக்கு 2 வேலைக்கு மேல எக்ஸ்ட்ரா 3 வேலை கொடுத்துட்டா அவனுக்கு அப்படியே மூளையெல்லாம் கலங்கி போய் நிற்கிறான், திகச்சு போய் என்ன சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க அப்படின்றான். ப்ரெஷர் ஏறிடுது. 2 வேலை தான் செஞ்சிருக்கான், கூட ஒரு வேலை தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கு, அதுக்கே அவனுக்கு பிபி எல்லாம் ஏறிடுது. சில ஆட்களுக்கு காஃபி குடிச்சாதான் பிபி இறங்குது. புரியுதுங்களா? ஆனா இந்த தேவன் ஞானத்தின் தேவன், நான் ஞானத்தின் ஊற்று. இவர் பாருங்க எப்படிப்பட்ட தேவனா, சகல உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்தி ஆளுகிறார். யோபு ஆண்டவருடைய ஞானத்தை பற்றி எழுதும் பொழுது 37, 38, 39 அதிகாரம் 3 அதிகாரத்தில் ஆண்டவரே பேசுறாரு. என் ஞானத்தை பற்றி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஏதோ விளையாட்டு பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க லெவலுக்கு நான் இறங்கி விளையாடுற ஆளா அப்படின்றார். அவர் சொல்றாரு, அப்புறம் இங்க பாரு, அந்த திமிங்கலத்தை பாரு, கடல்ல இருக்கிற முதலையெல்லாம் பாரு, இதுகிட்டயே நீ போட்டி போட முடியாது, அப்புறம் என்கிட்ட எங்க நீ போட்டி போட முடியும்? ஏன் வல்லமைக்கு நீ ஏன் வந்து பார்க்குற? காற்றுக்கிட்ட உன்னால மோத முடியுமா? சுழல் காற்றுல உங்ககிட்ட அது முன்னாடி நீ நிற்க முடியுமா? எல்லாம் பேசுறாரு. இதுகிட்டயே உன் வல்லமையெல்லாம் செல்லுபடி ஆகாது, நான் இதையெல்லாம் படைத்த தேவன், என் வல்லமை இதெல்லாம் காட்டிலும் பெருசு அப்படின்றாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5லிருந்து சில வசனங்கள் அப்படி கொஞ்சம் வாசிக்கலாம். ஏன்னா தேவன் ஞானத்தை எல்லாம், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறாராம், கோள்களை எல்லாம் அதனுடைய பாதையில அதை திட்டமா நடத்துகிறாராம். அவர் அவ்வளோ பெரிய ஞானத்தின் தேவன். அந்த ஞானத்தின் தேவனை, அவருடைய செயல்களை நம்மளால உடனே புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறது. அவர் என்ன செய்யறாருன்றத நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் பாருங்க, அது ஒரு பெரிய தப்பு. ஆமா, 12 மணிக்கு ஆமா நான் சுனாமி வர வைக்கிறேன் அப்படின்னு அவர் ஏதோ நம்ம கிட்ட சொல்லிட்டு நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டாரு. அவருடைய செயல்கள் ஆச்சரியம். எந்த மனுஷனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவராலே ஆகும். நாளைக்கு எதிர்த்த விட்டு குப்புசாமியை நான் பணக்காரன் ஆக்குவேன், அது நம்மளை கேட்டுக்கிட்டு தான் அவர் செய்யணுன்ற மாதிரி. 3ஆம் தெருவில் இருக்கிற ராமசாமியை நான் முதல்வர் ஆக்குவேன்னா அவர் ஆக்கிடுவார், அது அவருடைய விருப்பம். அதெல்லாம் அவர் நம்ம கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கிட்ட மட்டும் எப்படி இதெல்லாம் சொல்லாம செய்யறாரு அவரு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது, அவருக்கு அந்த அவசியம் இல்லை. தயவு செய்து வாசிங்க யோபு 37. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நல்ல கவனிங்க, கிரகிக்க கூடாத, உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத காரியங்களை, உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத, உங்களால் ஆராய்ந்து முடியாத, உங்க உள்ளத்திலே தோன்றவே தோன்றாத காரியங்களை எல்லாம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் அவருடைய ஞானம். அவருடைய ஞானம்ன்றது அப்படிப்பட்ட மேன்மையானது. உங்க புத்திக்கோ என் புத்திக்கோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனோட புத்திக்கோலாம் அது என்ன பண்ணாதுன்னா தோன்றவே தோன்றாது. அப்படித்தான் செய்கிறவர் அவர். நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத செய்கிறவர். சில நேரத்தில் நாம ஏதாவது கொஞ்சம் நினைப்போம், அதனால தான் வசனம் இப்படி சொல்லுது எபேசியர்ல, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நீ எதையாவது ஒரு மடங்கு யோசிச்சனா அதுல 1000 மடங்கு செய்கிறவர் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். அவருடைய ஞானத்தை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சாலமோனுடைய ஞானத்தையே ஒருத்தன் அளவிட்டு அதையே சொல்ல முடியல, அதையே புரிஞ்சுக்க முடியலன்னா சாலமோனிலும் பெரியவருடைய ஞானத்தை எல்லாம் அளவிடவே முடியாது. அடுத்ததா அங்க சொல்றார், தொடர்ந்து 2-3 வசனங்களை மட்டும் வாசிப்போம். அவர் உறைந்த மழையை கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு. கவனிங்க, அதை ரொம்ப பெருசா சொல்லிட்டே போறாரு. இந்த மழை எல்லாம் அதை நீர்த்துளிகளா மாத்தி அதை மேகத்துக்கு மேகத்தில் ஏற்றி எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த நீர் ஆவி ஆகி அது மேல போதில்லை, இதெல்லாம் தேவன் செய்யறாரு. அதெல்லாம் தேவனுடைய ஞானமா? மறுபடியும் மேகமானதை குளிர பண்ணி மழையாக்கி மனுஷனுக்கு கொடுக்குறாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆண்டவருடைய ஞானம் ஒரே விஷயத்த மனுஷனுக்கு தண்டனையாகவும், 13ஆம் வசனம் பாருங்களேன், ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். மழை வெள்ளம் தேவையான இடத்துல கொடுத்தா விவசாயம் செழிக்குது. அது கொஞ்சம் கூடுதலாக பெஞ்சிட்டா அவ்வளோதான்,
வெள்ளம் வாரிட்டு போயிடுது. மக்கள் எல்லாம் அன்னைக்கு அடுத்த 2-3 வருஷத்துக்கு பஞ்சத்தில் கஷ்டப்படுறான். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் உபயோகமாகும். ஒரே விஷயத்தை வச்சு அது எங்க தண்டனையா மாத்தணுமோ எங்க உபயோகமோ எல்லாமே அவர் செய்யறாருன்னு சொல்றாரு. அப்ப இந்த தேவனுடைய ஞானத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப தேவனுடைய ஞானம் அளவிடப்படாதது, தேவனுடைய செயல்கள் ஆராய்ந்து முடியாது. நீங்க அவர் ஏன் இதை இப்படி செய்யறாரு, அதை இப்படி மாத்தி செய்யலாமே அப்படின்னு நீங்க ஒரு பிளான் பண்ணி நீங்க ஒரு கணக்கு போட்டு நம்ம புத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் போடுற மாதிரி நம்ம ஒரு பாருங்க, நீங்க ஒரு ஆர்கிடெக்டா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பிளான் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பிளான் படி கட்டுற என்ஜினியர் இல்ல தேவன். நீங்க வடிவமைக்கிறபடி உருவாக்குகிறவர் அல்ல. நாம் என்ன பண்ணோம்னா அவர் தான் ஆர்கிடெக்ட். அவர் என்ன செய்யறாரோ அதன்படி நாம நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள நம்ம அர்ப்பணிக்க வேண்டியவர்கள். பல நேரங்கள்ல இது நமக்கு புரியல. அவருடைய ஞானத்தை அவருடைய செயல்களை புரிந்துகிட்டு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஞானம் ஆராய்ந்து முடியாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன தெரியுமோ தேவனை பற்றி நாம என்ன கற்றிருக்கிறோமோ அது ரொம்ப குறைவுள்ளது. அதனால தான் அங்க அந்த அம்மா சொல்லுது, மறுபடியும் அந்த 7வது வசனத்துக்கு போலாமா, இதில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. படிங்க பார்க்கலாம். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. கவனிங்க, அறிவிக்கப்படவில்லை. அப்ப எனக்கு சொல்லி கொடுக்கலங்க யாரும், எனக்கு தெரியாது. எப்பவுமே நான் சொல்றேன், நமக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே நாம் தேவனை அறிய முயற்சிப்பது அப்படின்றது சில நேரங்கள்ல அது தப்பா போயிடும். நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் முழுமையான வரைபடம் நினைச்சிடக்கூடாது. நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் தெரியும், நம்ம கிட்ட ஒரு கால்பாகம் இருக்கலாம். தேவனை பற்றிய ஒரு வரைபடத்துல நமக்கு ஏதாவது ஒரு கால்வாசி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதுதான் முழுமையானது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தேவனை பற்றிய அறிவை நாம் முழுமையாக உடையவர்கள் என்கிற எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. நாம் எப்பவுமே அறிவில் குறைவுள்ளவர்கள் என்பதை நாம மறந்துடக்கூடாது. நாம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று உணர்ந்தா தான் நாம பூரணமான அறிவை பெற்றுக்கொள்ளவே முடியும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல நமக்கு அறிவு எப்படி தெரியுமா உண்டாயிருக்கிறது, நமக்கு அறிவு யாரோ சொல்லி கேள்வி, யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க, அவங்க சொன்னதை வச்சு நாம என்ன பண்ணிட்டோம், கற்றுக்கொண்டோம். நம்முடைய முற்பிதாக்கள் சொன்னாங்க, நம்முடைய பெற்றோர்கள் சொன்னாங்க, நமக்கு முன்னாடி இருந்த மூத்தவங்க சொன்னாங்க, அதை வச்சு தேவனை அறிந்து கொண்டோம். இன்னும் பிற மதங்கள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு மதம் சொல்லி கொடுத்தது, மதம் அவங்களுக்கு ஒரு பிக்சரை காட்டுச்சு, தேவன் இதுதான் தேவன். அதனால தேவனை மதத்தின் வழியாக பார்க்கிறார்கள், பாரம்பரியங்களின் வழியாக பார்க்கிறார்கள், அவங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களின் வழியாக பார்க்கிறார்கள், சில ஒழுக்க நெறி கோட்பாடுகளின் வழியாக இதுதான் தேவன். தேவனுக்கு அவங்க ஒரு வடிவம் கொடுத்துட்டு பார்க்கறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க தேவனை பார்த்தீங்கன்னா தேவனுக்கான முழுமையான வடிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை அறியணும்னா தேவன் எப்படி இருக்கிறாருன்றதை அவர் சொல்ற விதமா பார்க்கணும். பிரைஸ் காட், ஆமென். ஆமா, பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட யாராவது ஒரு வயசான பெரியவரை பார்த்து, அவர் பூச்சிக்காரரா, அவர் அவ்வளவுதான் பூச்சாண்டி, அவர் உன்னை பிடிச்சின்னு போயிடுவார்னு நீங்க அந்த குழந்தைகிட்ட ஒரு 2-3 வயசுல இருந்து சொல்லி வளங்கல. அந்த குழந்தை வளர்ந்து 20 வயசு ஆனாலும் அந்த ஆளை எப்படி தான் பார்க்கும் தெரியுமா, அது தெரியும், அதுக்கு பூச்சாண்டி, அந்த ஆள் ஒரு பூச்சாண்டி தான் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா நீங்க 2-3 வயசுல இருந்து அதுக்கு காட்டி வளர்த்துருக்கிறீங்க, பார்த்துக்க அது பூச்சாண்டி. ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ள அதால் பக்கம் போனாலே உள்ளெல்லாம் தகன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அப்படி தான் காட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ அப்படி தான் காட்டியிருக்கிறாங்க, கிறிஸ்துவை பூச்சாண்டி மாதிரி காட்டுறவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு. சர்வ வல்லமை படைத்த ஒரு நல்ல தேவனை எப்படி காட்டுறாங்கன்னா மாட்கள் பூச்சாண்டி மாதிரி, உன்னை அடிச்சிடுவாரு, உன்னை சாவாட்சி போட்டுருவாரு. ஆமா, நீ ஒண்ணுமே இல்லாம போயிடுவ. சில ஆட்களுக்கு இதை சொல்றது தான் வாடிக்கையாவே வச்சுன்னுக்குறாங்க. இதை ஏறி இந்த புல்பிட்டில் நின்று ஒரு 4 வார்த்தை கொஞ்சம் சாபமா திட்டலன்னா அவங்களுக்கு அன்னைக்கு பிரசங்கம் பண்ண மாதிரியே இருக்காது. சிலர் இருக்கிறாங்க அப்படி. அதாவது தேவனுடைய நியமங்களில் எங்கேயாவது மனிதர்கள் தவறும் போது அதனுடைய இடர்பாடுகளை எச்சரிக்கையாக 1-2 முறை சொல்றது தப்பு கிடையாது, கட்டாயம் சொல்லணும். அதெல்லாம்
ஆனா எப்பவுமே பிரசங்க பீடத்துக்கு வந்தாலே சிலருக்கு இதுதான், டெய்லி அவங்களோட வாழ்க்கையில் இதுதான். நீ பார்த்துக்கோ, ஆண்டவர் கதையை முடிச்சிடுறாரு, சொல்லி முடிஞ்சது போ அப்படின்ற மாதிரியே சிலர் பிரசங்கிக்கிறது. இதை கேட்கறதுக்கு திரளான கூட்டம் போவாங்க. ஏன்னா இன்னைக்கு போய் ஏதாவது கொஞ்சம் 4 திட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போகிறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க தேவனை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் காண்பித்து கொடுத்த முன்னோர்களின் வழியாக புரிந்து கொண்டார்கள். இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு மதம் காண்பிக்கிற கிறிஸ்துவை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். கிறிஸ்து, கவனிங்க, இந்த வேதத்திலிருந்து நமக்கு வெளிப்படுறார் இல்லையா, இவர் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக வந்தவர். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர்கிட்ட ஐயா இவனுங்களை அழிச்சிடலாமான்னு கேட்குறாங்க சீஷர்கள். நீங்க என்ன ஆவி உள்ளவங்கப்பா, என்ன ஆவி உள்ளவங்க, நான் அழிக்கிறதா இருந்தா அங்கிருந்து இங்க எதுக்குடா வரணும், பரலோகத்திலிருந்து இங்க எதுக்கு வந்து இவனுங்களை அழிச்சுக்கிட்டு, நான் அங்கிருந்து ஒரே வார்த்தை கூட வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா மொத்த பேரும் பஸ்பமாய் போயிட மாட்டீங்களா? தேவனுடைய நினைச்சிட்டாருன்னா முடிஞ்சிடாதா கதை? அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன். அப்போ வானத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்தார்னா இந்த மனுக்குலம் முழுவதையும் மீட்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆமென். ஆமா, அவன் யாரா இருந்தாலும் அந்த மனுஷனை ஈடேற்றி அவன் நித்திய ஜீவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றது ஆண்டவருடைய பூரணமான விருப்பமா இருக்கிறது. ஆக தேவனை பற்றிய அறிவு நமக்கு குறைவு. சில நேரத்தில் பாருங்களேன், சில நேரத்தில் பைபிள் கூட நம்ம நிறைய படிச்சிடறோம். பைபிளில் ஓரளவுக்கு தேவனை பற்றி முழுமையாக சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னா, முழுமையாக தேவனை பற்றி சொல்லப்படல. ஆனால் நீங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு போதுமான வெளிப்பாடு பைபிளில் இருக்குது. பிரைஸ் காட். விளங்குதா உங்களுக்கு? பைபிளில் இருக்கிறது மட்டும்தான் தேவனை பற்றிய பூரணமான வெளிப்பாடுன்னு நினச்சிடாதீங்க. பைபிளில் ஒரு 66 புத்தகத்தில் பரிசுத்தவான்களுக்கு நாம நித்திய ஜீவனை அடைவதற்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் என்ன தேவையோ அதை பூரணமா வெளிப்படுத்தியிருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் இது பூரணமான வெளிப்பாடு. பூரணமான வெளிப்பாடுன்னா நமக்கு என்ன தேவையோ அதுல இது பூரணமா இருக்குது. தேவனை பற்றிய முழுமையானது எல்லாமே இதுல இருக்குதா அப்படின்னா இல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பத்தி மொத்தத்தையும் எழுத முடியாதுப்பா, எழுதுனா உலகமே தாங்காது, அவ்வளோ புக்கு தேவைப்படும், அதனால எல்லாத்தையும் இதுல எழுத முடியாதுன்னே சொல்லியிருக்கிறாரு. பிரைஸ் காட். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, சில நேரத்தில் நாம கூட என்ன பண்ணிடுறோம்னா பைபிளெல்லாம் படிச்சுட்டு அதை எழுத்து பூர்வமா புரிஞ்சுக்கிட்டு இதுதான் முழுமையானதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் வந்து, ஐயா நான் நித்திய ஜீவன் அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, அவர் சொன்னார், நீ போய் எல்லாத்தையும் கற்பனைகள்லாம் கை கொள்ளுப்பானா. அவன் என்ன சொல்றான்னா, கற்பனைலாம் நான் பர்ஃபெக்டாக கை கொள்றான் ஆண்டவர். அவன் நினச்சிட்டுக்கிறான், நம்ம நினப்பு தானே நம்ம பொழப்பையே கெடுக்குது. நான் எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்கிறேன். அவருக்கு தான் தெரியுது இவன் எதில் தவறி இருக்கிறான், இவன் எதில் குறைவான அறிவுள்ளவன் அவருக்கு தெரியுது. இப்போ தெரியாத ஒன்று அவன் என்ன நினைக்கிறான்னா எனக்கு தெரியும்னு நினச்சினுக்கிறான். அவனுக்கே தெரியல அவன் எங்கே தப்பு பண்ணுறான்றது. அப்போ அறியாமையில் இருக்கிறவன் ஐயா எனக்கு சரியாக சொல்லி கொடுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன்றான். அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், இல்லைப்பா சொத்தெல்லாம் விற்று கொடுத்துட்டு வா, உன் இருதயத்தில் இவைகளை பற்றிய இச்சை இருக்குது, இச்சையாக இருப்பாயாகன்ற கட்டளை நீ என்ன பண்ணல, சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்றத அவனுக்கு உணர்த்துறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அறியாமை என்பது உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கு. 1 கொரிந்தியர் 13:9 சொல்லுகிறது, நாம் அறிவிலே குறைவுள்ளவர்கள். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது. பல நேரங்களில் தேவனுடைய வழிகள் நமக்கு தெரியாது. 1 கொரிந்தியர் 13:9 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நல்லா கவனிங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கலாம், பல காலேஜஸ் போய் நிறைய டிகிரி வாங்கியிருக்கலாம், யூஜி பிஜி டாக்டரேட் எல்லாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த அறிவு குறைவுள்ளது. யூனிவர்சிட்டி டிகிரி குறைவுள்ளது, பைபிள் காலேஜ் செமினரி அறிவு குறைவுள்ளது. எந்த பைபிள் காலேஜுக்கு போனாலும் தேவனுடைய முழுமையான வரைபடத்தெல்லாம் பைபிள் காலேஜிலலாம் சொல்லிக் கொடுத்துட மாட்டாங்க, எந்த சர்ச்சிலையும் முழுசாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாம் பெற்றிருக்கிற அறிவு குறைவுள்ளது. இந்த தேவனை பற்றி நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் அந்த அம்மா சொல்லுது, இவைகளில் பாதி ஆகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்போ எனக்கு அறிவிச்சாங்க, ஆனால் பாதி கூட நான் என்ன பண்ணலன்னா முழுசாக அறிந்து கொள்ளலை.
நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்றைக்கு சபையில நீங்க கேள்விப்படுறதா இருக்கட்டும், எங்கேயாவது பைபிள் ஸ்கூல்ல போய் படிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பாதி கூட இன்னும் நீங்க முழுசா அறிந்து கொள்ளலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு, அவருடைய மனதுருக்கம், உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் தெரிந்து கொள்ளுதலான அவருடைய திட்டம், இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு இன்னும் பாதி கூட தெரியல. தேவன் எவ்வளவு நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த நன்மைகளால் நம்மளை நிரப்புறதற்கு எவ்வளவு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார், எத்தனை ஆசையாய் வாஞ்சையாய் தேவன் இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம இன்னும் நம்முடைய கண்களே அதை பார்க்கல. அதனால தான் 1 Corinthians 2 சொல்றாரு, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை அவர்களுடைய கண்கள் காணல, காது கேட்கல, அவருடைய இருதயத்தில் அதெல்லாம் தோன்றவும் இல்லை அப்படின்றார். பல நேரங்களில் இது தேவனுடைய பிள்ளைகளுக்கே இப்படி ஆகுது. புறஜாதியாரை விட்டுருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய நன்மைகளெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரா அப்படின்றது தெரியாது. ஆபிரகாம் அழைக்கும் போது தெரியாது அவனை ஒரு பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்றப் போகிறார், அவன் மூலமாக தான் பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, எல்லா ஜாதிக்கும் ஆசீர்வாதத்தின் தகப்பனாக, விசுவாசத்தின் தகப்பனாக அந்த மனுஷன் மாற போறான்றது ஆபிரகாமுக்கே தெரியாது. பல நேரங்களில் அந்த மாதிரி தான் நாம் அநேக நேரங்களில் இருக்கிறோம். சாதாரணமாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார், ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம அறிவு குறைவுள்ளது, நாம் தெரிஞ்சுக்கிட்டது, நாம் அறிஞ்சிக்கிட்டது பூரணமான அறிவு, எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தை தயவு செய்து விட்டு விடுங்கள். அப்போ என் அறிவு குறைவுள்ளது அப்படின்னு தெரிஞ்சா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தென் தேசத்து ராஜஸ்திரி செஞ்சதை செய்வோம். என்ன செஞ்சா அப்படின்னா, போய் பார்த்துருவோம். அங்க அது அவளுடைய தேசத்திலிருந்து இவனுடைய தேசத்துக்கு வர்றதுக்கு எத்தனை மைல் தூரம் ஆகும், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாள் பிரயாணமாகும், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு தேவை என்னன்னா, நான் ஞானத்தை கண்டடைய வேண்டும், எப்படி ஆகிலும் அறிய வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான பிரயாசம், ஒரு தேடுதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞானத்தை தேட பிரயாசப்படு. சபையில் அதை தான் ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமையில் கேளுங்க. ஞானத்தை தேட பிரயாசப்படும். வாழ்க்கையில் ஞானத்தை தேடுறதுக்கு பாருங்க, இவ என்ன பண்றான்னா, இவளுடைய இருதயத்தில் நான் கேள்விப்பட்டதெல்லாம் கம்மி, நேரடியாக போறேன், நேரடியாக சாலமோனியை போய் என்ன பண்ணிடுறேன், நான் பார்த்துடுறேன். அப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் யாரு சொல்லி நீங்க அறியறத விட தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு உண்டாயிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, மற்றவர்கள் சொல்லி அறிந்து கொள்வதை விட நீங்க தேவனோடு நெருங்கி அறிந்து கொள்றது இருக்குல்ல, அது ரொம்ப நன்மையானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் அடுத்தவங்க சொல்லி புரிஞ்சுக்கிறத விட நீயா அவரோட பழகி புரிந்து கொள். ஆமென். அவரோட பழகு. மற்றவங்க சொல்லும்போது கூட குறைய தான் சொல்லுவாங்க. சர்ச்சில் பாஸ்டர்ஸ் கூட இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோன்னா எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்ல முடியும். அப்போ எங்களை விட ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக தெரியலாம், இன்னும் கூடுதலாக உங்களோட உறவாடலாம், ஆண்டவர் உங்களுக்கு கூடுதலாக வெளிப்படுத்தலாம். நீங்கள் இன்னும் அவரோட நெருங்கி பழகுங்க, தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் சேபா ராஜஸ்திரியை யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா, சாலமோனை தெரியுமா அப்படின்னா அந்த அம்மா சொல்லும், உனக்கு எவ்வளோ தெரியும்? இல்லை, எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, நான் போய் பார்த்துட்டே வந்துட்டேன். சரியா? அவர் கொடுத்த அமிச்ச கிஃப்டெல்லாம் இருக்குது பாருங்கப்பா, ஷோகேஸில் வச்சிருக்கிறோம் பாரு. அவரை பார்த்தீங்களா? ஆமாம். அவர்கிட்ட பேசுனீங்களா? ஆமாம். எவ்வளோ நேரம் பேசுனீங்க? அதெல்லாம் பெரிய கதை, போயிட்டு வா. அப்போ இங்கே தேவனை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அறிய வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பா சொல்லி கொடுத்த ஆண்டவர் இல்லை, அம்மா சொல்லி கொடுத்த ஆண்டவர் இல்லை, பாஸ்டர் சொல்லி கொடுத்த ஆண்டவர் இல்லை, இந்த ஆண்டவரை நாமே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நேரடியாக அவருக்கும் உங்களுக்குமான தனிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ நேராக எங்கேருந்து வந்தான்னா கவனிங்க, அந்த தென் தேசத்திலிருந்து இந்த ஞானத்தை அடைய, ஞானத்தை கற்றுக்கொள்ள அவன் என்ன பண்ணுறான்னா பிரயாசப்பட்டு வருகிறான். நான் சொல்கிறேன், ஞானத்தை அடையணும்னா, தேவனோட நீங்கள் நெருங்கி சேரணும்னா
கொஞ்சம் பிரயாசப்படத்தான் வேணும். பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், இந்த தூரம் எல்லாம் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆனால் சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு நல்ல டீ குடிக்கிறது கூட 2 தெரு தள்ளி போய் குடிப்பாங்க, அங்கே தான் நல்ல கடை இருக்குதுன்னு. அந்த மாதிரி சில ஆட்கள் பிரயாசப்படுறவங்க இருக்கிறாங்க. போன வாரம் ஒருத்தரை கேட்டேன், ராணிப்பேட்டையிலேருந்து வந்துருக்கிறார் டீ குடிக்கிறதுக்கு கோயம்பேட்டுக்கு. என்னயா என்ன திடீர்னு? இல்லைங்க, அங்கே ஒரு கடையில் டீ நல்லா இருக்கும் அதனால் வந்தேன்னாரு. டீ விலை 15 ரூபா, வந்துட்டு போகிற செலவு 300 ரூபாவோ என்னவோ சொன்னார். இல்லை அவருக்கு இது இருக்குது, பாஸ் இருக்குதுன்னாரு. எனக்கு பாஸ் இருக்குதுயா, பிரச்சனை இல்லை, சாதாரணமாக போனால் 300 ரூபா ஆகும்னாரு. அப்போ ஒரு டீக்கு ராணிப்பேட்டையிலேருந்து கோயம்பேட்டுக்கு வராரு, 100-120 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு சத்தியத்தை தேடி மக்கள் இன்றைக்கு ட்ராவல் பண்ணுறாங்களா? நன்மையான காரியங்களை தேடி ட்ராவல் பண்ணுறாங்களா? கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியறதுக்கு ட்ராவல் பண்ணுறாங்களா? கிடையாது. நமக்கு எல்லாமே பக்கத்தில் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாமே யூடியூப்பில் வந்தோன்னு நினைக்கிறோம். அங்கே வர்றது தான் வரும், அங்கே என்ன வரும்? வர்றது தான் வரும். நல்லதுக்கு கொஞ்சம் பிரயாசப்படணும். ஆமென். ஆமாம், தூரத்தை பார்க்கவில்லை, அவ தூரத்தை பார்க்காம டிராவல் பண்ணி வர்றா. ஏன்னா இந்த ஞானத்தை நான் கண்டடைய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இவ தாளந்துகளோட வருகிறாள். அவ சில உச்சிதமான பொருள்களை, அவளுடைய தேசத்தில் விளையக்கூடிய சில விலையேற பொருட்களை எல்லாம் கொண்டு வர. நல்லா கவனிங்க, நன்மையானதை பெற்றுக்கொள்ளணும்னா சில கிரயத்தை நாம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், விலையேற பெற்றதை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் பெறணும்னா, சில ஆட்கள் பாருங்களேன், நீங்கள் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும்னா அன்னைக்கு நீங்கள் வேலையை கொஞ்சம் இழக்க வேண்டியது இருக்கும். அன்னைக்கு உங்களுக்கு ஒரு 2000-3000 லாஸ், நீங்கள் வேலைக்கு போகல, அன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ், வேலை இல்லை, பரவாயில்லை. நீங்கள் கிரயம் செலுத்தினா தானே முடியும் தேவனோட நெருங்கிறதுக்கு, தேவனை இன்னும் அறியறதுக்கு. நீங்கள் கிரயம் செலுத்தாமல் எப்படி முடியும்? ஸோ உங்களுக்கானது சிலவற்றை நீங்கள் இழந்து சிலவற்றை நீங்கள் செலுத்தித்தான் நன்மையானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியும். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. மூன்றாவதாக அவ பாருங்க, வந்தவ தாழ்மையோட முதல்ல அவ வரும்போது எப்படி வரா தெரியுமா? அந்த வாசனை எப்படி சொல்லுது? சோதிக்கிறதற்காக. அந்த சோதிக்கிறதுக்காக வரும்போது அந்த வேர்டு வேற. அதுக்கு அடுத்த காரியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவள் கேட்ட எல்லாவற்றுக்கும் என்ன பண்றாரு இவரு? பதில் சொல்றாரு. அந்த வார்த்தை மட்டும் படிங்க. அந்த சோதிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ. கவனிங்க, இப்ப அவள் பிரம்மை கண்டு அப்படின்னு இருக்குது பாருங்க, 5வது வசனத்துடைய பின்பகுதியில பிரம்மை கண்டு. இப்ப என்னன்னா, சோதிக்கிறதுக்கு வந்தான்னா இவன் என்ன நினைச்சிட்டு வர்றான்னா, நாம போய் அப்படின்னா சாலமோன் ஞானின்றாங்களே, நான் ஒரு பெரிய ஞானி, ஒரு 4-5 கேள்வி கேட்போம் அவரை, திக்கு முக்காட வச்சிடலாம் அவரை, இட்டது பட்டானால் வாட்டன்னு கேட்டு அவரை மூழ்கடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் வரா. ஆனா அவரு இதுக்கெல்லாம் பதில் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்ம ஆட்கள் சில நேரத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் திருன்னு முழிக்கிறது, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம மொழிப்போம்ல. அவர் அப்படிதான் நினைச்சிட்டு வர்ற. ஆனா இவர் இதுக்கும் பதில் சொல்லி அவ மனசுல இருக்கிற எல்லா ஐயங்களைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா தீர்வு கொடுக்கிறாரு. அப்படி தீர்வு கொடுக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தில் அப்படி மூழ்கி போறா. அப்ப இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல வரும்போது பெருமையோடு வந்தா, அடுத்தது தாழ்த்திட்டா. நல்லா கவனிங்க, வாழ்க்கையில சில விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னா தாழ்மை ரொம்ப அவசியம். ஆமென். கவனிங்க, 4 காரியத்தை சொல்றேன். தேடி, எல்லாரும் சொல்லுங்க, தேடி வந்தாள், தூரத்திலிருந்து வந்தாள், தாளந்துகளை கொண்டு வந்தாள், தாழ்த்தி வந்தாள். பிரைஸ் காட். ஆமென். இப்படித்தான் வரணும் ஆண்டவர் சமூகத்தில். எப்போ வந்தாலும் நீங்க வரும்போதே தேடி வரணும், தாகத்தோட வரணும். ஆண்டவர் என்னிடத்தில் எதையாவது கொடுக்க மாட்டாரா, என்கிட்ட எதையாவது பேச மாட்டாரா, எனக்கு ஏதாவது நன்மைகள் உண்டாயிரான்ற அப்படி ஒரு தாகம் உங்களுக்கு உண்டாயிருக்கணும். எப்போ தேவ சமூகத்துக்கு வந்தாலும் அப்படி உண்டாயிருந்ததானால்
அதுக்கு நீங்க பிரயாசப்படுவீர்களானால், தேடி வருவீர்களானால், தூரத்திலிருந்து வருவீர்களானால், அதுக்காக நீங்க கிரயம் செலுத்த முடியுமானால், தாழ்த்த முடியுமானால், கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய இருதயங்களை நிரப்பி தான் அனுப்புவார். ஏன்னா இப்போ போகும்பொழுது வெறுமையா போல திருப்தியாக்கி தான் கர்த்தர் அனுப்புனார். அல்லேலூயா. ஆமா, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் தாகத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த தாகத்தை கர்த்தர் தீர்ப்பார். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அப்ப முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்று, நம்முடைய தேவனுடைய ஞானம் ஆராய்ந்து முடியாது. 2, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. 3, அறிவு குறைவுள்ளது அப்படின்னா அந்த அறிவை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் 3ஆவதாக வரணும். 4வது, நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் வந்தா உங்களுடைய எல்லா குழப்பங்களும் தீரும். பிரைஸ் காட். ஆமென். உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் யார்கிட்ட இருக்குன்னா தேவனிடத்தில் இருக்கிறது. சில நேரத்தில் பாருங்க, குறிப்பாக தேவ பிள்ளைகளுக்கு தான் நிறைய கேள்விகள் வரும். எக்கச்சக்கமான கேள்விகள் தேவ பிள்ளைகளுக்கு தான் வரும். நான் இன்னும் சொல்றேன், இந்த கேள்விகள் உங்களை தூங்கவே விடாதுங்க. நான் சொல்றேன், உங்க மனசுல இருக்கிற ஐயங்கள் இருக்குல்ல, எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் இது நடக்குது, நான் உண்மையா இல்லையா, நான் நீதியா இல்லையா, நான் பரிசுத்தமா இல்லையா, நான் ஒழுங்கு இல்லையா, எதுல என் வழிகளில் நான் தவறி இருக்கிறேன் அப்படின்னு நிறைய காரியங்கள் அப்படியே உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் வந்துருச்சுன்னா இந்த கேள்விகளுக்கு, சில கேள்விகளுக்கு நாமளே பதில் சொல்லிப்போம். சில கேள்விகளுக்கு ஏதாவது 1-2 வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர் பதில் தருவார். 1-2 பிரசங்கத்தை கேட்டால் பதில் கிடைக்கும். சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது. அப்ப அந்த கேள்விகள் மனசுக்குள்ள இருந்து நம்மளை போட்டு அழுத்தி அழுத்தி நம்மளை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு பேசுறதுக்கு வார்த்தையே கிடைக்காது. இது எப்படின்னா ஊமையோட கனவு மாதிரி தான். ஊமையோட கனவை யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? ஊமையோட கனவை யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்படியே சொல்ல முயற்சி பண்ணாலும், சொல்ல முயற்சி பண்ணா யாருக்காவது புரியுமா? புரியாது. அந்த மாதிரி சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிலைக்கு அப்படி போயிடுவாங்க. என் மனசுல இருக்கிறத சொல்லவே முடியாது. அப்படியே சொல்ல முயற்சி பண்ணாலும் யாருக்கும் புரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன். இப்படி ஒரு சுச்சுவேஷனை எங்க கொண்டு போய் தீக்கிறதுனா, சாலமோனிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தான் இந்த கேள்விகள்லாம் பதில் இருக்குது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2வது வசனம். மிகுந்த பரிவாரத்தோடும், மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அவளிடத்தில் என்ன பண்ணா? சம்பாஷித்தாள். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவளிடத்தில் சம்பாஷித்தார். மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பேசணும். நேத்து கூட நம்ம பிரதர் ஒருத்தர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான்லாம் ஒரு புறமார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கையே எனக்கு புதுசு. பைபிளும் தெரியாது, இயேசுவும் தெரியாது, சபைக்கு போய் யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, பைபிள் படித்தாலும் புரியல, பிரசங்கம் கேட்டாலும் புரியல. பைபிளில் சொல்லி கொடுக்குற பிரசங்கத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்குது. அங்கே சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் வாழவே முடியல. அங்கே இதை செய்யாதே, இது பாவம்னா அந்த பாவம் செய்கிறதுக்கு தான் கால் வேகமாக ஓடுது. ஏன்னா இது இப்படி ஓடுது, அங்கே இப்படி சர்ச்சில் பிரசங்கம் இப்படி வருது அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் நம்மளை குத்தி குத்தி கிழிக்கும். இருதயத்தில் 2 கத்தி நேரா சக்கா அப்படியே கத்தியை வாங்கிட்டு அப்படியே வந்துடுவோம். ஒவ்வொரு வாரமும் குத்தி கிழிக்கிற பிரசங்கமாக தான் நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ இதுக்கு பதில் எங்கே போகிறது? ஊழியக்காரர்கிட்ட கேட்டால் அவர் நம்மளை இப்போ பதில் சொல்லுவாரா, இப்போ அடிச்சு துவச்சி எடுத்துகிட்டு வர்றான்னு தெரில. வீட்டிலலாம் யார்ட்டையும் கேட்க முடியாது, அவங்களுக்கெல்லாம் பாவம் தெரியாது, அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க. மூத்த அண்ணன்மாரெலாம் யார்ட்டையா கேட்கலாம் பார்த்தா அவன்லாம் ரொம்ப பெரிய
பரிசுத்தவான்களாவே இருக்கிறான். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்ல பரிசுத்தவான்களாவே இருந்தான். இவரை பார்த்தா அப்படி தெரியல, இவர் ரொம்ப நல்லவரா தெரியுறாரு, இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு மட்டும்தான் போல இருக்குது அப்படின்னு நிறைய காலம் நாமளே மனசுக்குள்ள நொந்து இவரெல்லாம் ரொம்ப நல்லவராக தான் தெரியுறாரு அப்படின்னு யோசிச்சு எல்லாரும் நல்லவங்களா தெரியுறாங்க. இந்த உலகத்திலேயே கேடுகட்ட ஒரு பிறவி இருக்குன்னா அது நாம தான் போல இருக்குதுரா. வாழவே தகுதி இல்லாதவன் ஏன்டா இந்த பூமிக்கு வந்து வாழ்றான்ற மாதிரியான ஒரு மனநிலையோட பல ஆண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல ஆண்டு காலம் வெந்து வெந்து நொந்து நொந்து இந்த பைபிளெல்லாம் படிப்போம். பைபிளெல்லாம் படித்தா புரியாது. தேடி 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 அந்த வசனம் இருக்குது பாருங்க, எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தால் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பம், துன்பம், பலம், பலவீனம், கண்ணீர், கவலை, பாடு, வேதனை, வாலிப பிரயாயத்தில் மாம்சத்தில் தோன்றுகிற இச்சைகள் உள்பட அத்தனையும் இயேசு கிறிஸ்து கிட்ட பேசி, ஆண்டவரே இது இப்படி இருக்குது, இதுக்கு என்னப்பா பதில், இதுக்கு என்ன பதில், இது ஏன் இப்படி வருது, என் குடும்பத்தில் ஏன் இப்படி இருக்கு, என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் குறித்து சம்பாஷிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். என் மனசுல வந்த எல்லா ஆயத்துக்கும் அவர் பதில் கொடுத்தார். பிரைஸ் காட், ஆமென். இப்பவும் என் மனசுல ஐயங்கள் வந்தா அவர்கிட்ட தான் போறது. எனக்கு என்னெல்லாம் தோணுதோ, எதெல்லாம் என் இருதயத்துல கேள்வியா இருக்குதோ, எல்லா கேள்வியையும் அவரிடத்திலிருந்து நான் பதிலை பெற்றுக்கொண்டேன். அவருடைய சமூகத்துல காத்திருந்தேன். அவர் எல்லாவற்றையும், 3வது வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். பிரைஸ் காட், ஆமென். நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்றேன், உங்க உள்ளத்தில் இருக்கிற ஆயிரமான கேள்விகளுக்கு அவரிடத்தில் பதில் உண்டு. அவரிடத்தில் பதில் உண்டு. நீ கேளு, உனக்கு பதில் தருவார். உனக்கு கேளு, பதில் தருவார். சில பதில்கள் உடனடியா கிடைக்காது, சிலதெல்லாம் உடனே புரியாது. உபாகமம் 29:29 சொல்லுகிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். எதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குதோ அது கர்த்தருக்குரியது. சில காரியங்களை வெளிப்படுத்துறாரோ அதை ஃபாலோ பண்ணு. முதல்ல எதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு. எதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அதை கடைப்பிடிக்கிறதுக்கு பயிற்சி செய். முதல்ல அதை கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி செய். அதுக்கு அடுத்தது அப்புறம் தெரியும். நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம், மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துருங்க ஆண்டவரே, அப்புறம் நான் கடைப்பிடிக்கிறேன். கிடையாது. முதல்ல ஒரு ஸ்டெப்பு உனக்கு திறக்குதா, அந்த ஸ்டெப்ல ஒழுங்கா போ. முதல் டோர் ஓப்பன் ஆச்சு, அந்த டோர்ல ஒழுங்கா பயணம் பண்ணு. அதுக்கு பிறகு அடுத்த டோர் வரும். அந்த டோர் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். அங்க நான் உன்னை வழி நடத்துவேன். இதான் கர்த்தரோட வழி நடத்துது. அப்படிதான் வழி நடத்துவார். அப்ப ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, ஆதி காலங்கள் முதல் சபை என்பது மறைக்கப்பட்ட ரகசியமா இருந்தது. புதிய ஏற்பாட்டுல இப்ப நாம இருக்கிறோம் இல்லையா, இந்த சபையை பற்றி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாது. தேவ தூதரும் இதை உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள். ஆனா இதை பற்றி ஆண்டவர் அவங்களோட பேசல. நிறைய பேர் காத்திருந்தாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. தானியேலுக்கே கொஞ்சம் இலைமறை காயாதான் சொன்னார், ரொம்ப சொல்லல, வெளிப்படையா சொல்லல. அப்ப சில விஷயத்த ஆண்டவர் மறைத்து இருக்கிறார்னா நல்லதுன்னு நினைங்க. எனக்கே புரியாத, என் புத்திக்கே எட்டாத சில காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, நல்லது. எதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரோ, எதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரோ அதை மட்டும் பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருங்க. பிரைஸ் காட், ஆமென். புரியாதவளை பிடிச்சி ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க மனசை? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா சந்தேகத்துக்கும் அவர்கிட்ட பதில் இருக்குதுன்னு சொல்லுங்க. எல்லா சந்தேகத்துக்கும். நம்ம மெக்கானிக் மூளைக்கு நிறைய சந்தேகம் வந்துக்கினே இருக்கும். பிஞ்சி மூளையில் நிறைய வந்துக்கினே இருக்கும். நான் சொல்றேன், அத்தனை கேள்விகளுக்கும் ஆண்டவரிடத்திலே பதில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எல்லாவற்றையும் அவளுக்கு விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைப்பொருளாய் இருக்கவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுவிப்பார். உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் தருவார். அவரோட கொஞ்சம் நெருங்கி ஜீவிப்பாயா? கொஞ்சம் அவரை தேடி வருவியா? அவரோட நான் உங்க கூட பேசணும்பா, உங்களோட சம்பாஷிக்கணும். என் இருதயத்தில் நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவர்கிட்ட பேசுவியா? கர்த்தர் உன் இருதயத்தின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கடைசியா இந்த சேபா ராஜஸ்திரி சொல்ற ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, 8வது வசனம்.
உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று, எப்போதும் உமக்கு முன்பாக நின்று, உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். ஐயா, உங்க ஜனங்க இருக்காங்களே, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க பாக்கியம் பெற்றவங்க. ஏன் பாக்கியம் பெற்றவங்க? அவங்க எப்பவுமே உங்க சமூகத்தில் நின்று இந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த ஞானத்தை கேட்கிற அவருடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்னா, நீர் பெற்றிருக்கிற எல்லா நன்மைகளும் உண்டாகும். பிரைஸ் காட். ஆமென். சாலமோனுடைய சமூகத்தில் நின்று சாலமோனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களே பாக்கியம் உள்ளவர்கள்னா, சாலமோனிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சமூகத்தில் நின்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற நீங்களும் நானும் எத்தனை பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய நன்மைகள் எத்தனை திரளா இருக்கும். சாலமோனுக்கு சொல்லி முடியாத ஐஸ்வர்யம் வந்தது. வந்த ஐஸ்வர்யத்துல கவனிங்க, இது ஒரு சின்ன கிஃப்ட் இந்த அம்மா கொடுத்து அனுப்புறோம். அந்த கிஃப்டே பெருசா இருக்குது. பார்க்க வந்தவங்களுக்கு கிஃப்ட், ஞானத்தை கேட்க வந்த இந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்து அனுப்புறாரு? 13வது வசனம் இருக்கு பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரீக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல். ஏன் வெகுமதி கொடுத்தாரு? ஞானத்தின் மேல உனக்கு இருந்த தாகம், ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ள உனக்கு இருந்த வாஞ்ச, அதனால உனக்கு வெகுமதிகள் கொடுத்து. அது மாத்திரமில்ல, அடுத்த வார்த்தை எப்படி சொல்லுது? அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தார். அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ஞானத்தின் மேல உனக்கு தாகம் இருக்குன்னா, தேவ சமூகத்துல வந்து உன் மனசை திறந்து பேசி உன் இருதயத்தின் எல்லா கேள்விகளுக்கும் அவர்கிட்ட பதில் தேடுவேன்னா, அவர் சர்வ ஞானி என்பதையும் என் அறிவு குறைவுள்ளது என்பதையும் புரிந்து கொள்ளுவாயானால், அவர் உன்னை வெறுமையாவே அனுப்ப மாட்டார், உன்னை வெகுமதிகளோட அனுப்புவார். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, சாலமோன் அந்த ஒரு வார்த்தை இருக்குது, அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும். ஏன் அந்த வார்த்தை எப்படி விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ஏன் அப்படி போட்டிருக்குது? இன்னைக்கு நாம விருப்பப்பட்டு கேட்கிற எல்லாத்தையும் கர்த்தர் தந்துடுவாரா? இல்ல. ஞானத்தை தேடுறவங்களோட விருப்பம் ஞானமா தான் இருக்கும். விளங்குதா? நம்ம விருப்பம் சாதாரணமா ஏதோ பூமிக்குரிய விருப்பமாலாம் இருக்காது. 2 பிரியாணி போட்டலாம் நம்ம ஆசையா இருக்காது. நம்ம விருப்பம் வேற, நம்ம தேடல் வேற. ஆமென். ஆமா, நம்முடைய வாஞ்சியோ விருப்பமோ மேலானதா இருக்கும். அப்படிப்பட்ட மேலான விருப்பங்கள் எதை நீங்க கேட்டாலும் கர்த்தர் தருவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சாலமோனிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார்? அவருடைய ஞானம், அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாதது. என்னுடைய அறிவு குறைவுள்ளது. சில நேரங்களில் நான் தெரிந்திருக்கிறவைகள் எல்லாம் ஒருவேளை குறைவுள்ளது. பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரத்தில் அவர் செய்த தியாகம், அவருடைய பலி, அவருடைய ரத்தம், அவருடைய ஈவு, அவர் நமக்கு உண்டாக்கின பரிகாரத்தில் இன்னும் பாதியாகிலும் நமக்கு அறிவிக்கப்படல. அவர் நமக்கு ஏற்படுத்தின நன்மைகளை, சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக உண்டான ஆசீர்வாதத்தில் இன்னும் பாதி கூட நமக்கு தெரியல. ஆகவே அவரை தேடுவோம். அவரிடத்துல தான் என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டு, என் மனதில் இருக்கிற எல்லா ஐயங்களுக்கும் அவரிடத்தில் பதில் உண்டு என்பதை நாம் உணர்ந்து அவர்கிட்ட கேட்போம், தாழ்த்தி கேட்போம், கற்றுக்கொள்ளும்படியாக கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம வெகுமதிகளோடு அனுப்புவார். உன்னை வெகுமதிகளோடு அனுப்புவார். சாலமோனிலும் பெரியவர் இங்க வந்திருக்கிறார். உன்னை நிறைவாய் அனுப்ப காத்திருக்கிறார். கிருபை உள்ள தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. சாலமோனிலும் பெரியவரே, எங்க உள்ளத்தில் இருக்கிற ஏராளமான கேள்விகளை நீர் அறிவீர், மனதின் பாரங்களை நீர் அறிவீர், மன ஐயங்களை நீர் அறிவீர். அப்பா, உம்மிடத்தில் பதில் உண்டு ஆண்டவரே. இன்று நாங்கள் உம்மோடு கிட்டி சேரவும், உம்மோட சம்பாஷித்து அதற்கான பதில்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். தாகத்தோடும் வாஞ்சியோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை வெகுமதிகளோடு அனுப்புங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்கப்பா. எல்லா தீங்கிற்கும் விலைக்கு பாதுகாப்பீராக, சற்ற நேரில் மறைப்பீராக. அந்த மாலை நேரத்தில் பிள்ளைகள் என்ன தாகத்தோடு எதிர்பார்ப்புகளோடு வந்தார்களோ அந்த தேவைகளை சந்திங்க, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்கப்பா. அவருடைய மன ஐயங்களை கர்த்தர் மாற்றுங்க. கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். சகோதரர் அமர் பிரதர் வந்து ஜெபித்து அதை தொடர்ந்து விக்டர் ஐயா ஆசீர்வாதம் சொல்லி முடிப்பாங்க.
ஜீசஸ். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேடி வந்த ஒருவரையும் நீர் ஒருபோதும் வெறுமையை திரும்பி அனுப்பினதே இல்லை. ஆமாண்டவரே, உம்மை தேடி வந்தால் நாங்கள் நிச்சயமாகவே நன்மையானதை பெற்றுக்கொள்வோம். இந்த ராஜஸ்திரீ எப்படி சாலமோனிடத்தில் வந்து அவள் கேள்விப்பட்டது உண்மைதானா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தால், அவள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலானவைகளையும் மகிமையானவைகளையும் கண்டாள். சாலமோனிலும் பெரியவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். நாங்கள் மனுஷர்களிடத்தில் அல்ல, உம்மை தேடி வரும் பொழுது எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்தாலும், பிரயாசப்பட்டு வந்தாலும், என்ன முயற்சிகளை போட வேண்டுமோ அதை போட்டு கிரயத்தை கொடுத்து நாங்கள் உம்மை தேடி உம்முடைய பாதத்துக்கு வரும்பொழுது, நாங்கள் ஞானத்தை தேடி, உம்முடைய சித்தத்தை தேடி, உம்முடைய விருப்பத்தை தேடி, எங்களை குறித்து உம்முடைய திட்டத்தை தேடி உம்முடைய பாதத்தில் வரும்பொழுது எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். எங்களுக்கு வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்ப என் ஆண்டவர் தயவுள்ளவராய் இருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தயவு பாராட்டினீர். நாங்கள் யார் யார் எந்த நிலையில இருக்கிறோம், என்ன தேடலோடு இருக்கிறோம் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் தகப்பனே, எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க ராஜா. உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.